லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை, இந்த கருத்து கேட்டிருப்பீங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட நரேட்டிவ் இங்கே உங்களால தொடர முடியல, அது பொய் பிரச்சாரமா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி கருத்து கணிப்புகள் படி, எல்லா கணிப்புகளும் படி ஹரியானா வாஸ் இன் எலெக்ஷன் ஃபார் காங்கிரஸ் டு வின். இந்த பின்னடைவை எப்படி பாக்குறீங்க? எப்படி இதை பின்னடைவுன்னு சொல்ல முடியுமாமோ? இன்னும் இருக்கு ஹரிஜி, இன்னும் என்ன வேண்டியது இருக்கு. அங்க உங்களுக்கு தெரியும், ஹரியானா பூலோக ரீதியா கிராம பகுதிகள், நகர பகுதிகள், விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாமே 100-200 ஓட்டு வாக்குகள் வித்தியாசங்கள் தான் முன்னணியில இருக்காங்க. ஹரியானால ஏற முன்னாள் துணை முதல்வர் துஷ்வந்த் சவுதாலா 6வது இடத்துக்கு போயிருக்காரு. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இன்னும் ஒரு தெளிவான முடிவுகள் வரும். வந்த பிறகு நாம பேசுவோம். சார், ஹாஃப்வே மார்க்கை தாண்டி அவங்க முன்னிலையில் இருக்கு. நீங்க சொல்வது போலவே பாஜக பின்னடைவை சந்திச்சது, அவங்க ஆட்சி அமைக்க முடியலன்னு வைத்துக் கொண்டாலும் கூட அது ஒரு கௌரவமான ஒரு நிலையா தானே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கருத்து கணிப்புகள்லாம் படி பார்த்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஹரியானால 10 வருஷம் கழிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில ஒரு கௌரவமான நிலையில தானே இருப்பாங்க தோற்றாலும். சரி, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களும் நடக்கிற போரா இதை பார்ப்போம். வந்து பாருங்க. சுவாரஸ்யமான பதில். ஒரு 10 வருஷம் தாண்டி ஒரு தேசிய கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்தால் அது ஒரு வரலாறு இல்லையா? ஹரியானால நம்ம பார்த்தது இல்லை. என்ன வரலாறு? வரலாறுன்னா என்ன? வரலாறு வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி? வரலாறு என்பது, அந்த வரலாறு எல்லா மக்களுக்குமான வரலாறா இருக்கணும். ஒரு சாராருக்கு வரலாறு, ஒரு சாராரு வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்றது பேர் ஆட்சி, நல்லாட்சி. ஆகையால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வர வேண்டியது இருக்கு. நான் ஜம்மு காஷ்மீரை பத்தி எதுவும் பேச வேண்டியது இல்லை. அதை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா சொல்றேன். That was my next question. சொல்லுங்க ப்ளீஸ். ஹரியானால பல பகுதிகள் உங்களுக்கு தெரியும். பூலோக ரீதியா அங்க கிராம மக்கள், நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள், விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதி நிறைய இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், சொல்லுவோம். ரைட். ஜம்மு காஷ்மீர் பத்தி சொல்லுங்க. willing to hear. இல்ல, ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 எடுத்தாங்க. எடுக்கும் போது என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, தண்டி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, துப்பாக்கி சத்தமே கேட்காது ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க. ஊடுருவல், தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தீவிரவாதிகளை முழுவதுமாக கட்டுப்படுத்திடுவோம்னு சொன்னாங்க. தொழிற்சாலைகள் வரும் அந்த ஆர்டிகல் 370 எடுத்தா. அப்போ ஆர்டிகல் 370 எடுத்தா தொழிற்சாலைகள் வரும் அப்படின்னாங்க. தொழிற்சாலைகள் வந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னாங்க. எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இந்த ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு? எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க? எவ்வளவு ஊடுருவல்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட கூட தீவிரவாதிகளே ஊடுருவல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? துப்பாக்கி சத்தம் கேட்காமல் இருக்கா? ஆகையால இது எதையோ மனதில் வைத்து ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்ற நினைப்பதெல்லாம் நீண்ட நெடிய நாட்களுக்கு இந்த தேசத்தில் நிலைக்காது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆகவே ஹரியானாவை பொறுத்தவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஹரியானால ஆட்சி அமைக்க முடியும்னு இன்னமும் நம்புறீங்களா? நம்பிக்கை தாங்க எங்களுடைய அடிப்படை ஆதாரமே. நம்பிக்கை இல்லைன்னா எப்படி பொது வாழ்க்கையில் இருக்க முடியும்? அங்க கோஷ்டி பூசல் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்திருக்க கூடும் அப்படிங்கிற கணிப்பு இருக்கு. அதுவும் இருக்கு. அதை புறந்தள்ளிட முடியாது. நீங்க சொல்றது 100% உண்மைதான். அதை புறந்தள்ளிவிட முடியாது. அதெல்லாம் நம்ம சுய பரிசோதனை செய்கின்ற காலகட்டத்தில் இருக்கும். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.